ஏன் கஷ்டத்தின் மத்தியில, தேவைகளின் மத்தியில திடீர்னு ஒரு வாசலை திறக்கிறாரு? எதுக்கு? அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு இல்ல, அதை வாங்கி செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு அடுத்த கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியா. பசியில வாடி ஒண்ணு இல்ல, இனி அவ்வளவுதான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் அழகா ஒரு அடைய கொண்டு தர்றாருன்னா என்ன அர்த்தம்னா, அதை உண்டு அதை சாப்பிட்டு இன்னும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியாக. நல்லா நினைச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்குது இல்ல, திடீர்னு ஒரு அற்புதம். அது ஜெப வாழ்க்கையை நிறுத்துறதுக்கு இல்ல, அது உங்களுடைய ஊழியத்தை நிறுத்துறதுக்கு இல்ல. திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னிலும் அதிகமாக நீ எழும்பி பிரகாசிக்கும்படியா. ஒவ்வொரு தடவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் போது, ஒவ்வொரு தடவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய கதவுகளை திறக்கும் போது, நீங்க ஒரு காரியத்துல மட்டும் கவனமா இருக்கணும். இனி நான் கர்த்தருக்கு அதிகமாக எழும்பி பிரகாசிக்கணும், இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக எதாகிலும் செய்யணும். கர்த்தர் அற்புதத்தின் கதவுகளை நமக்காக திறந்து கொண்டே இருப்பார்.